ஹலோ அண்ட் வெல்கம் டு கம் லெட்ஸ் மேக் லேர்னிங் ஃபன். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற கேம் என்னென்னா திருப்பியும் காதில் வாங்கிட்டு கவனிக்கிற கேம் தான். பட் இதில் வந்து நான் கொஞ்சம் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷனிங் எலிமெண்ட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கேமோட ரூல் ரொம்ப சிம்பிள். நீங்கள் 2 சத்தம் பண்ணுற பொருள்கள் எடுத்துக்கோங்க. குழந்தைங்கள்ட்ட சொல்லுங்கள், நான் வார்த்தைங்க சொல்லிகிட்டே வருவேன். நான் வண்டி பேர் சொன்னேன்னா நீ இதை ஆட்டணும். நான் பழம் பேர் சொன்னேன்னா நீ இதை ஸ்குவீக் பண்ணணும். அதுதான் ரூல். ஸோ இந்த கேம் விளையாடினா எப்படி உதவும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காதில் வாங்குகிற விஷயத்த இன்னும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி கவனிச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து கற்றுக்கிறது ஸ்கூல்லையா இருக்கட்டும், பேச்சில் எஸ்பெஷலி உச்சரிப்பு கற்றுக்கிறதுக்கு அது ரொம்ப உதவும். உச்சரிப்பு கிளாரிட்டி அப்படிங்கிறது நிறைய குழந்தைங்களுக்கு ஒரு சேலஞ்சாக இருக்குது இல்லையா? பேசுகிறாங்க பட் கிளியராக இல்லை, சில சவுண்ட்ஸ் வரல. அப்படிங்கும் போது நீங்கள் இன்னும் நிறையா லிசனிங் ஸ்கில்ஸ், இன்னும் நிறையா காதில் வாங்கி கவனிக்கிற ஸ்கில்ஸை நீங்கள் ஒர்க் பண்ணி ஆகணும். ஸோ இந்த கேம் எப்படி விளையாடுறதுன்னு பார்க்கலாமா? ஸோ நான் சொன்ன மாதிரி வண்டி பேர் சொன்னால் இது, பழம் பேர் சொன்னால் இது. ஓகேவா? ஸோ சொல்லிகிட்டே வரலாமா? பூனை, ஆட்டோ, பஸ், கதவு, டேபிள், ஆப்பிள், வாழைப்பழம். ஸோ இந்த மாதிரி 2 சேர்த்து சொல்லலாம், தனித்தனியாக சொல்லலாம், வெயிட் பண்ணி சொல்லலாம். ஸோ நீங்கள் வார்த்தை சொன்னதுக்கப்புறம் அவங்க ஆட்டணுமா, சத்தத்தை போடணுமான்னு கொஞ்சம் யோசிச்சு பண்ணுறதுக்கு அவங்களுக்கு நீங்கள் டைம் கொடுத்து ஆகணும். ஸோ இது பண்ணி பாருங்கள். இது பிளான் பண்ணி பண்ணுறதுனால ஓரளவுக்கு எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷனிங்கும் இதில் வரும். ஆனால் லிசனிங் தான் இதில் மெயினாக நம்ம வந்து டார்கெட் பண்ணுறோம். டெஃபினட்டாக பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்.